குட் மார்னிங் சர்ச். நீங்கள் எல்லோரும் இந்த நாளில் கூடி சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளில் கூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிறீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளில் கூடி தொடர்ந்து நாம் கடந்த வாரம் பார்த்திருக்கிற தலைப்பை நாம் தொடர்ந்து கவனிப்போமாக. We looked at how to run well to finish well. நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை கர்த்தருக்கு விருப்பமாக கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் எப்படி நாம் ஓட வேண்டும், எப்படி நாம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். விசுவாச வாழ்க்கையில் வருகிற சில பேரியர்ஸ்களை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூடி தொடர்ந்து அதே தலைப்புகளை நாம் பார்ப்போமாக. Today we are specifically going to look at how to finish well. 10 steps to finish well என்ற வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகின்றோம். நாம் செய்திக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக கடந்த வாரம் நாம் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக பார்த்தோம். பால் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 11ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூடி செய்திக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக ஒரு 2 நிமிடம் ஒரு சின்ன வீடியோ நாம் பார்ப்போமாக. இது பாலுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிற ஒரு வீடியோவாக இருக்கிறது. இது நாம் பார்த்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. I charge thee therefore before God and the Lord Jesus Christ, who shall judge the quick and the dead at his appearing and his kingdom. Preach the word. Be instant in season, out of season. Reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. For the time will come when they will not endure sound doctrine, but after their own lusts shall they heap to themselves teachers having itching ears. And they shall turn away their ears from the truth, and shall be turned unto fables. But watch thou in all things, endure afflictions, do the work of an evangelist, make full proof of thy ministry. For I am now ready to be offered, and the time of my departure is at hand. I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. Henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at that day. And not to me only, but unto all them also that love his appearing. I hope you have all seen this video. தேவன் எப்படி பவுலை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவன் மூலியமாக செய்த காரியங்கள் மாத்திரமல்ல, எப்படி பவுலானவர் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு சேலஞ்சஸ்களையும் அவர் சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் அவர் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை அவர் ஓடினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் பார்த்த வசனத்தில் 3 காரியங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். 3 காரியங்கள் பவுலானவர் சொல்லுகிறார், I have fought a good fight. இரண்டாவதாக I have finished the race. மூன்றாவதாக I have kept up the faith. இந்த 3 காரியங்களை பவுலானவர் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் அவரால் சொல்ல முடிந்தது. நாம் இந்த வேலையில் கூட நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிறார் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட ஓட வேண்டும். நம் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நாளையும் பவுலை போல நம்மளை சொல்ல முடியணும், நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி நாளையும் சொல்ல முடிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில் கூடி I want to share with you 10 steps to finish well. 10 steps to finish well. இந்த 10 காரியங்கள் நான் ஷேர் பண்ணுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் சரியாக ஓட முடியும், நம் விசுவாசம் வாழ்க்கையை சரியாகவும் முடிக்கவும் முடியும் என்று சொல்லி
நான் நம்புகிறேன். ஸோ 10 steps to finish well. தயவுசெய்து நீங்கள் இதை ஒரு புத்தகத்தில் நீங்கள் எழுதும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு நேரம் குறைந்திருக்கிறபடினாலே நான் சொல்லுகிற காரியத்தை சீக்கிரமாக நீங்கள் நோட் பண்ணும்படியாகவும், பின்பாக நம்ம இந்த நாளோட செய்தி முடிஞ்ச பின்பு 1-2 நாளுக்குள்ளே இந்த வீடியோ வந்துட்டு லார்ட்ஸ் ஹவுஸில் வாட்ஸ்அப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுகிறோம். தயவுசெய்து நீங்கள் அந்த இடத்திலும் மறுபடியும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ 10 steps to finish well. Number 1, முதலாவது ஒரு காரியம், if you want to finish well, stay connected with God and His Word. Stay connected with God and His Word. Our highest calling is to grow in the knowledge of Christ and to make Him known to others. தேவன் கொடுத்துக்கிற நமக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன சொன்னீங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோவானின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார், I am the vine and you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. ஸோ முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. Without me, you can do nothing. ஸோ the fruitfulness of our life, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு கனி கொடுக்கிறோம், அது எது பொறுத்து இருக்குது என்று சொன்னீங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. ஸோ our first priority is to have a right relationship with God. Our first priority is to have the right intimacy with Christ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும், கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த இடத்துல நாம் பார்த்தோம், we must not only be connected to God, but we must be connected to God's word. தேவனோட கூட எப்படி நம்ம கனெக்ட் ஆக முடியும் என்று சொன்னீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நம்ம கனெக்ட் ஆக முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, when we look at God's word ensures certainty. God's word gives us direction. God's word gives us wisdom. God's word ensures our victory. God's word helps us to live a pure life. God's word helps us to be alert. God's word is like a shield of faith which protects us from every attack of the enemy. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல், வேதத்தை நாம் வாசிக்காமல், வேதத்தை நாம் தியானிக்காமல் நிச்சயமாக தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We must love God's word. ஆண்டோடைய வார்த்தை படிக்கிறதையும் தியானிக்கிறதையும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If we want to finish well, then we must learn to be connected to God and His word. Secondly, இரண்டாவதாக, know the purpose and call of God in your life. Know the purpose and call of God in your life. God has a unique purpose for each of us. தேவன் ஒவ்வொரு மனுஷனை குறித்து தேவனுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின்படி நம்மை பயன்படுத்துவதற்கும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே கர்த்தர் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை நாம் அவருடைய வாழ்க்கைகள் நாம் படிக்கும் பொழுது தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, மோசே, எரேமியா, நோவா, ஜான் த பேப்டிஸ்ட், பவுல், இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமான நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார், வித்தியாசமான காரியங்களுக்காக தேவன் அவங்களை பயன்படுத்தினார், உபயோகப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஓட்டத்தையே அவங்க முடித்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் we must know the purpose of our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதுக்காக நம்மை சிருஷ்டித்தார் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, we should know the call of God in our life. தேவன் எதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லியும் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
பவுலுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். உதாரணமாக அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்தீங்கன்னா அந்த இடத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் ஏன் பவுலை தெரிந்து கொண்டார்? தேவன் சொல்லுகிறார், அவன் எனக்காக தெரிந்து கொள்ள பாத்திரம், அவன் எனக்காக மிகுந்த உபதிரவத்தில் கடந்து போவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலுடைய ஊழியத்தில் அவர் அநேக உபதிரவங்களையும் அநேக பிரச்சனைகளை கடந்து போகிறார். ஒரு டைம் அவரை அரெஸ்ட் பண்ணின பின்பு கிங் அக்ரிப்பா என்று சொல்லுகிற ஒரு மனிதன் முன்பாக அவர் நிற்க வைக்கிறாங்க. இப்போ அந்த மனிதன் முன்பாக நிற்கும் பொழுது பவுலானவர் கிங் அக்ரிப்பாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். தயவுசெய்து உங்கள் வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமாக. Can you turn your Bibles to Acts chapter 26 and 19? இந்த இடத்தில் பவுலானவர் கிங் அக்ரிப்பாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். So then King Agrippa, I was not disobedient to the vision from heaven. I was not disobedient to the vision from heaven. பவுலானவர் இங்க தெளிவாக கிங் அக்ரிப்பா கிட்ட சொல்லுகிறார், எனக்கு என்ன ஒரு காட்சி தேவன் கொடுத்தாரோ அந்த காட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், அந்த விஷனுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். தேவன் என்னை எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நான் உண்மையாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக நீங்கள் படித்தீங்கன்னா உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது பவுலானவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் ஓடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எதுக்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தில் அவர் உறுதியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். He never deviated from the call he had upon his life. தேவன் எதுக்காக அவரை தெரிந்து கொண்டாரோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருந்தார். அவர் தெளிவாக தேவன் கொடுத்துக்கிற அந்த அழைப்பை பின் தொடர்ந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஓட்டத்தை நல்லபடி முடித்தார் என்று சொல்லியும் நம்மாலே பார்க்க முடியும். மதர் தெரீசா என்ற தேவஸ்திரியை குறித்து நான் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். இந்த ஒரு காரியம் அரௌண்ட் 1969 நடந்த ஒரு காரியம். தேவன் இந்த பெண்மணியை கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அவரை எதுக்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னீங்கன்னா, எல்லாரால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவங்களை தெரிந்து கொண்டார். மதர் தெரீசானவர்கள் இந்தியாவில் அவங்க லெப்ரசி பேஷண்ட்ஸ் கூட அவங்க அவங்களோட ஊழியங்களை செய்திருந்தார்கள். யார் இந்த மக்கள்கள் என்று சொன்னீங்கன்னா, சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டிருக்கிற மக்கள்கள், யாருனாலையும் அன்பு கூறப்படாத ஒரு மக்கள்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் மதர் தெரீசானவர்கள் தன்னுடைய ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நாட்களில் தான் மூனுக்கு மனிதர்கள் கடந்து போனார்கள். பீப்புள் வென்ட் டு த மூன். ஸோ அப்படியே மூனுக்கு கடந்து போகும் பொழுது அங்கே இருக்கிற நன்ஸுகள் மதர் தெரீசாவை பார்த்து இப்படியா கேட்டாங்க, do you have a desire to go to the moon? நீங்கள் மூனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறதா? நீங்கள் எப்படின்னா மூனுக்கு போகணும் என்று சொல்லி அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்களா? அப்படி கேட்கும் பொழுது அவங்களோட ரிப்ளை மிக மிகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. I want to read her reply to you. Her reply was powerful. She said, if there were unloved, uncared, destitute and needy people in the moon, she would definitely want to go there. இந்த ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். Mother Teresa was confident of her call in her life. She knew the purpose of her life. She lived for that purpose. அந்த ஒரு காரியத்துக்காக அவர்கள் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். So we looked at two things this morning. Number one, to finish well, is to stay connected with God and His Word. Number two is to know the purpose and call of God in your life. Number three, have an eternal perspective on the circumstances of life. Have an eternal perspective on the circumstances of life. Throughout the Bible, the chosen instruments went through difficult times. This faith journey was not easy. நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கடினமான சூழ்நிலைகளை கடந்து போனார்கள். அவர்கள் அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் அது எல்லாத்தையும் அவர்கள் மேற்கொண்டார் என்று சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அவரால் எப்படி மேற்கொள்ள முடிந்தது? உதாரணமாக பவுலுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்பொழுது அவரால் இப்படிப்பட்ட உபதிரவங்களை மேற்கொள்ள முடிந்தது? பவுலுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் படிச்சீங்கன்னா, அவர் மிகுந்த உபதிரவத்தில் அவர் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்க முடியும். தேவனே அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது சொன்னார், this instrument is going to suffer for me much. இந்த ஒரு பாத்திரமானது எனக்காக மிகுந்த உபதிரவத்தில் கடந்து போகும் என்று ஆண்டவர் தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார். ஸோ பவுலுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது எப்படி அவர் இப்படிப்பட்ட உபதிரவங்கள் எல்லாம் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கலாம்.
பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறது இங்க பார்க்க முடியும். Kindly turn your Bibles to 2 Corinthians chapter 4 verse 17-18. Paul says, "For our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. So we fix our eyes not on what is seen, but on what is unseen. Since what is seen is temporary, but what is unseen is eternal." ஹalleluya. பவுலானவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் எதை மேலே ஃபோக்கஸ் பண்ணுகிறோம் என்று சொன்னீங்கன்னா, நித்தியத்தை குறித்து நாம் ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். பார்க்க முடிகிற காரியங்கள் அது வந்து டெம்பரவரியான காரியங்கள், பார்க்க முடியாத காரியங்கள் அது நித்தியத்தின் காரியங்களாக இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுகிறோம் சொன்னீங்கன்னா, காண முடியாத காரியத்தை, நித்தியத்தின் காரியத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுகிறதுனால, அந்த வரப்போகிற மகிமை குறித்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த வாழ்க்கையில் வருகிற உபதிரவங்களையும் பிரச்சனைகளையும் எங்களாலே மேற்கொள்ள முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹalleluya. So your eternal perspective matters. Amen. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற சேலஞ்சஸ்கள், நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, நித்தியத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. பவுலானவர் எப்பவுமே அவருடைய மனதில் நித்தியத்தை குறித்து என்ற யோசனை உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். He always had eternal perspective to every challenge and difficulty that he faced. நாலாவதாக, have a teachable attitude. Have a teachable attitude. The word teachable means that they maintain a humble posture and are open to receiving mid-course corrections. I want to repeat that definition. Teachable means that they maintain a humble posture and are open to receiving mid-course correction. நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக இது அவசியமாக இருக்கிறது. ஒரு டீச்சபிள் ஆட்டிடியூட் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு டீச்சபிள் ஆட்டிடியூட் இருக்கிறதா? யாருன்னா நமக்கு எதுனா ஒரு ஆலோசனைகள் சொன்னால், யாருன்னா நம்மோடு கூட ஒரு காரியத்தை பேசும்பொழுது அதை கேட்குற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கிறதா? அது நம்ம லேர்ன் பண்ணுகிற ஒரு தன்மை நமக்கு இருக்குதா? ஆர் வி லேர்னர்ஸ் என்று கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த டீச்சபிள் ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள்கள், they are lifelong learners. They learn from reading, from watching and listening to others and from life itself. Hallelujah. ஹalleluya. பவுலுடைய வாழ்க்கையில தெளிவாக இது நீங்க பார்க்க முடியும். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுலானவர் தீமோத்தி கிட்ட இந்த கடிதத்தை எழுதும் பொழுது இப்படியாக அவர் எழுதுகிறார். உங்க வேதத்தை தயவு செய்து நீங்க 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. I will read it for you. உங்களுக்காக நான் படிக்க நான் ஆசைப்படுகிறேன். When you come, bring the cloak that I left with Cyprus at Troas and my scrolls, especially the parchments. இந்த இடத்தில் பவுலானவர் தீமோத்திக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், நீ வரும்பொழுது நீ என்ன பண்ண வேண்டுமா, நான் அங்கே விட்டு போன என்னுடைய புத்தகங்களையும் நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்திக்கு சொல்றது நாம் பார்க்கிறோம். So even at this point of his life, பவுலானவர் இந்த டைம்ல வந்துட்டு பிரிசன்ல இருக்கிறாருங்க. அந்த பிரிசன்ல இருந்து தீமோத்திக்கு லெட்டர் எழுதும்போது கூட பவுல் சொல்லுகிறார், bring my books, என்னோட புத்தகங்களை நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி பவுல் வந்துட்டு சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். Even towards the end of his life, he had a learning attitude, he had a teachable attitude என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு டீச்சபிள் ஆட்டிடியூட் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஐந்தாவதாக, நம்பர் 5, resolve to endure hardships. Resolve to endure hardships. நம்முடைய வாழ்க்கையில ஹார்ட்ஷிப்ஸ், பிரச்சனைகள், சேலஞ்சஸ்கள், டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும்பொழுது நம்முடைய ஆட்டிடியூட் எப்படியா இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. I want to bring your attention to 2 Timothy chapter 2 and verse 3. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. இந்த இடத்தில் பவுல் சொல்கிறார், join with me in suffering like a good soldier of Jesus Christ. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா it says, endure hardships as a good soldier of Jesus Christ. Endure hardships as a good soldier of Jesus Christ. பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை பார்த்து நாம் முறுமுறுக்க கூடாது. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே they grumbled, they murmured against God and his servants என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும்.
அப்படி கிரம்பிளிங் ஆட்டிடியூட் இருந்தனால, அவங்க மர்மர் பண்ணனால, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணனால, அவங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லியும் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் மரித்து போனார்கள். அநேகர் வந்துட்டு தேவன் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமான பூமிக்கு அவர்களாலே போக முடியவில்லை என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். So we should not have a grumbling, complaining, murmuring attitude, but we must learn to endure hardships. We must learn to endure hardships. தொடர்ந்து நீங்கள் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 இருந்து 6ஆம் வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, Paul uses the imagery of soldier, athletes, farmer who toil hard and battle through many hardships to succeed. Paul ஆனவர் அநேக இமேஜரி யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். Paul ஆனவர் சோல்ஜரோட இமேஜரி யூஸ் பண்றார், அத்லீட்ஸோட இமேஜரி யூஸ் பண்றார், ஃபார்மர்ஸோட இமேஜரி யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். He is helping us to understand that all of these people go through hard times and they endure hardship and then they are successful. அதுக்கு பின்பாகத்தான் அவங்க சக்சஸை பார்க்க முடிகிறது. அதே போல நாம் என்ன பண்ண வேண்டுமா, இந்த ஹார்ட்ஷிப்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, நம்ம யோசிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எல்லாம் அதை நாம் சரியான ஒரு ஆட்டிடியூடோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Look at 2 Timothy chapter 4:5. இந்த இடத்தில் பவுல் ஆனவர் he advises Timothy, but you keep your head in all situations, endure hardships. Endure hardships. I told you even in the last week that Christianity is not a bed of roses. Christianity is not a bed of roses. கிறிஸ்துவத்தை இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கிறதுங்க. அது எல்லாம் நாம் மேல் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு என்று சொன்னீங்கன்னா, மேல் கொள்ளுகிற ஜனங்களுக்கு தான். God gives his blessing and his rewards to those who are overcomers. God has called us to be overcomer. Hallelujah. Jesus said, I have overcome the world and therefore you will overcome the world. Hallelujah. Hallelujah. So we must resolve to endure hardships. Paul was imprisoned, chained like a criminal, abandoned, faced execution. பாட வாழ்க்கை நீங்கள் முழுமையாக படிச்சு பார்த்தீங்கன்னா, he went through a lot. மிகுந்த உபத்திரவத்தில் அவர் கடந்து போனார். But the Bible says he was determined to finish the race well. நான் என்னுடைய ஓட்டத்தை சரியாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவருடைய வாழ்க்கையின் முடிவில் அவர் சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். I have fought a good fight. I have finished my race and I have kept up my faith. Hallelujah. By the grace of God, Paul was able to finish his race well. And by the grace of God, if we trust God, if we put our confidence in God, we too will be able to finish our race well. Hallelujah. Hallelujah. Number 6, ஆறாவதாக, have a disciplined life. Have a disciplined life. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, discipline என்ற வார்த்தை பிடிக்கும்? Do you really appreciate discipline in your life? To be focused, you have to eliminate the unnecessary. I want to repeat that statement. To be focused, you have to eliminate the unnecessary. In other words, you must be disciplined. நம்முடைய வாழ்க்கையில டிசிப்ளின் ஆனது மிக மிகவும் அவசியமா இருக்குது. Whether it is physical discipline or spiritual discipline, it is absolutely necessary if we want to see success in our life, if we want to finish well. We must be disciplined people. We must be disciplined people. Kindly turn your Bibles to 1 Corinthians chapter 9 verse 24 to 27. 1 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24 இருந்து 27ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Do you not know that in a race all runners run, but only one gets the prize? Run in such a way as to get the prize. Everyone who competes in the games goes into strict training. They do it to get a crown that will not last, but we do it to get a crown that will last forever. Therefore, I do not run like someone running aimlessly. I do not fight like a boxer beating the air. No, I strike a blow to my body and make it my slave, so that after I have preached to others, I myself will not be disqualified for the prize. இந்த இடத்தில் பவுலானவர் உற்சாகப்படுத்துகிறார், நாம் எப்படி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். We must run our race in such a way that we win our race. Hallelujah. Hallelujah.
நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வச்சிருக்க திட்டங்களையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற பர்பஸ்களையும் நாம் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ண வேண்டுமா கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. Verse number 27 Paul says, I strike a blow to my body and make it my slave, so that after I have preached to others, I myself will not be disqualified for the prize. Hallelujah. Paul was careful that he will not be disqualified. Hallelujah. Paul was careful. If Paul, whom God chose, whom God anointed, was careful in his life, how much more should we, you and me, be careful about our life? நம்முடைய வாழ்க்கையில கூடி நம்முடைய டிசிப்ளின்ஸ்கள் மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. Number 7, surround yourself with godly people. Surround yourself with godly people. Hallelujah. I believe this is very very important in our Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. Proverbs 27 verse 17 says, as iron sharpens iron, so one man sharpens another. As iron sharpens iron, so one person sharpens another. My friend, be careful whom you choose as your friend. உங்களுடைய நண்பராக நீங்கள் யாரை நீங்கள் தெரிந்து கொள்கிறீங்க அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Paul surrounded himself with godly people. பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் சுற்றிலும் தேவ மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுலானவர் சொல்கிறார், only Luke is with me, get Mark and bring him with you, because he is helpful to me in my ministry. Amen. Hallelujah. பவுலானவர் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ வரும்பொழுது நீ மார்க்கையும் கூப்பிட்டு வா. You bring Mark along with you. He is helpful to me in ministry. Paul was a team player. He never did anything alone. He worked with other people. He worked as a team. அவர் எங்கெல்லாம் போனாரோ அவர் ஊழியங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் டிராவல் பண்ணி போனாரோ you always will find many godly friends around him. Hallelujah. Hallelujah. An African proverb says like this, when we run alone, we run fast. When we run together, we run far. Hallelujah. I want to repeat that. When we run alone, we run fast. When we run together, we run far. நான் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட சொன்னேன், Christian life is not a sprint. It is not a 100-meter dash. It's a marathon. It's a marathon. நாம் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு நம்ம குறித்து அநேக நோக்கங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நாம் முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் நாம் முடிக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதர சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம்தான். We must be surrounded with godly people. Hallelujah. Hallelujah. Number 8, எட்டாவதாக invest into other people. Invest into other people. In other words, we can call mentor other people. நாம் மற்றவர்களை மென்டர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. Once again, let us study the life of Paul. Pauluடைய வாழ்க்கையில he mentored many people. Timothy was one of his mentees. Timothy வந்துட்டு பவுலுக்கு ஒரு மென்டியாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Paul equipped people and he sent them to preach the gospel. He sent them to advance the gospel. He sent them with the intention that they will carry the gospel and the kingdom of God will expand. Hallelujah. Hallelujah. If you want to finish well, one of the things that you must do is to invest in the lives of people. நீங்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஊற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு அனுபவங்கள் அது நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The Bible says everything that is written in the word of God is an example to us so that we learn from those examples. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு சொன்னீங்கன்னா அந்த காரியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Those are examples to us. Those are examples to us. Both positives and negatives are written in the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவன் சொல்லுகிறபடி செய்யும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கும், தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பாமல் அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. Why is it been written? It is written so that we will learn from
from those examples. My friend, learn to invest into the lives of other people if you want to finish well. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க you will find a list of people whom Paul mentored. Take time to read those. Take time to read those. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து நேரத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கொடுக்கிறீர்கள். You will find many people's name written there whom Paul mentored. This morning, let us ask one question. ஒரு கேள்வி நாம் கேட்போமாக. Are we mentored or are we mentoring others? Are you being mentored? Are you mentoring others? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Number 9. Refuse to be controlled by bitterness. Refuse to be controlled by bitterness. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுல் சொல்கிறார், at my first defense no one came to my support but everyone deserted me. May it not be held against them. May it not be held against them. இந்த இடத்துல பவுலானவர் சொல்கிறார், ஆரம்பத்துல யாருமே என்னோடு கூட வந்து சேரவில்லை, யாருமே எனக்கு உதவியாக வரவில்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா பவுல் அதே வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார், may it not be held against them. May it not be held against them. அவங்க மேல எந்த ஒரு கசப்பு பவுலுக்கு வரல, என் கூட நிக்கல. நான் ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது, ஒரு தொந்தரவுல நான் இருக்கும் பொழுது, when I'm going through a difficult time, nobody stood by me, everybody deserted me என்று சொல்லி அவங்க மேல ஒரு கசப்பு பவுலானவர் வைக்கவில்லை. பவுலானவருடைய இந்த ஒரு ஜெபமானது நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்முடைய ஞாபகத்தில் கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவானவரும் சிலுவையிலே அவரை உபதிரவம் பண்ண மக்களை பார்த்து, அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்க மக்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, forgive them for they do not know what they do. அவங்களை மன்னியும் பிதாவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அவங்களுக்காக மன்னிப்பை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஒரு குணாதிசயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். We should be careful that we do not allow bitterness to grow in our life. கசப்பானது நமக்குள்ள கடந்து போகும்பொழுது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமாக ஆண்டவர் விரும்புகிறபடி நம் முடிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு தடையாக மாறிவிடும். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, யோசேப் கடந்து போன வாழ்க்கை மிகவும் கஷ்டத்திலும் கடந்து போனான். அநேக உபதிரவங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவனை நேசிக்க வேண்டிய அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வித்து போட்டார்கள். அவனை சாகடிக்க வேண்டும் என்று வகைகள் தேடினார்கள். அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள் யோசேப் சந்தித்தான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே பஞ்சத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் எகிப்துக்கு உணவை தேடி வரும்பொழுது யோசேப்னாலே அவங்களை கண்டுபிடிக்க முடிகிறது, இது எங்களுடைய சகோதரர்கள் தான் என்று சொல்லி. அந்த நேரத்தில் நாம் பார்க்கும்பொழுது யோசேப் எந்த ஒரு கசப்பு இல்லாமல் அவங்களை நல்ல மாதிரி பார்த்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். What am I trying to tell this morning? Refuse to be controlled by bitterness if you want to finish well. Refuse to be controlled by bitterness if you want to finish well. Lastly, the 10th point that I want to say, follow RTPF principle of Hebrews chapter 12, 1 and 2. Follow RTPF principle of Hebrews 12, 1 and 2. What is RTPF? RTPF என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். R stands for remember, T stands for throw, P stands for perseverance, F stands for fix. Hallelujah. R stands for remember. What should we remember? எதை நாம் ரிமெம்பர் பண்ண வேண்டும்? The Bible says we should remember the cloud of witnesses. இந்த விசுவாச வாழ்க்கையில நம் தனிமையாக கிடையாது. நமக்கு முன்னால கூட இந்த விசுவாச வாழ்க்கையில லட்சக்கணக்கான மக்கள்கள் கடந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, தேவன் மேல் நம்பிக்கை வைத்துக்க அத்தனை பேர்களையும் அவருடைய ஓட்டத்தை நல்லபடி முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். Hallelujah. If you trust God, God is able to help you to finish your race well. இரண்டாவதாக, the word T stands for throw. T stands for throw. ரெண்டு காரியங்களை இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன பண்ண வேண்டுமா? நாம் விசிறி விட வேண்டும். We should throw those things from our life. What are those two things? Number 1, hindrances. Number 2, sin.
ஒன்று, நம்முடைய வாழ்க்கை முன்னால் போவதுக்கு தடை செய்கிற எல்லா தடைகளையும் நாம் விட வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள், பாவ சுபாவங்கள், பாவத்தின் காரியங்களை நாம் விசிறிவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மூணாவது, P stands for perseverance. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஓட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டும். F stands for fix. F stands for fix. நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் நாம் வைக்க வேண்டும். We must fix our eyes on Jesus Christ. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அங்கேயும் இங்கேயும் பார்த்து இருக்கக்கூடாதுங்க. We must learn to fix our eyes on Jesus Christ. Hallelujah. If you follow this RTPF principle in your life, I'm sure God will help you to finish your race well. Hallelujah. Hallelujah.